பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து ஒரு நாளும் வழி எடுத்து கொண்டு வருகிறாரா? என் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தருடைய பிரசன்னோட கிருபை மகிமை உங்களை தொடர்ந்து நடத்துவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த 3வது மாதம் மார்ச் மாதத்தின் முதல் நாளில் உங்களை நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்போம். தேவன் நமக்கு செய்கிற ஒரு நாளும் செய்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் குறித்து நம்ம தியானிக்கிறவளா இருக்க வேண்டும். என்னடா குறை சொல்லாதபடி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரா இருக்காரு இல்லையா? பாருங்க, 2 மாதம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த 3வது மாதத்தின் முதல் நாள் தேவன் இன்றைக்கு இந்த மாதத்துல என்னோட என்ன பேச போகிறார், கர்த்தர் எனக்கு எப்படி எனக்கு வார்த்தை என்ற மன்னாவை கொடுக்க போறார் என்று ஆயத்தமா காத்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் உங்களோட பேச போறார். உங்களோட கூட கர்த்தர் இடைப்பட போறார். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு உன்னை கர்த்தர் கைவிட மாட்டாரு. நான் உன்னோட இருப்பேன், உன்னை நான் நடத்துவேன். உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய துக்கம், உன்னுடைய துயரம், உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் எனக்கு முன்பா இருக்குது மகளே. நான் உன்னை திக்கற்றவனாய் உன்னை விட மாட்டேன். நான் உன்னிடத்துல வருவேன், உன்னை நான் அணைத்துக் கொள்வேன். நான் உனக்கு அன்பின் முத்தத்தினாலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால எல்லாமே முடியும். ஆனால் விசுவாசிக்கும் பொழுது அதை நாம உணர்ந்து கொள்ள முடியல. நம்ம நிறைய காரியங்கள்ல விசுவாச குறைபடுறவளா இருப்போம். ஆனா இன்றைய தினத்துல விசுவாசத்தோட இந்த மாதத்தை நம்ம துவங்கணும். கர்த்தர் என்னோட இருந்து என்னை நடத்த போகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோட கூட இந்த நாளில என்னோட கூட சேர்ந்து இணைந்து நீங்க எல்லாம் ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் இந்த ஆயத்தமா இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஒரு பிரசன்னமான ஒரு அன்பான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாயும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்பது நமக்கு இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கும்படியாயும் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நீங்க பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக கண்களை மூடுவோமா? துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, இந்த மன மகிழ்ச்சியும் காலை வேலைக்காய் நன்றி செலுத்துறார் ராஜா. ஏறக்குறை 2 மாதங்கள் நாம் கடந்து வந்தோம். 3வது மாதத்தின் முதல் நாள்ல நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்துக்காக ஆயத்தமாய் வந்திருக்கிறப்பா. உடைய பிள்ளைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு வார்த்தை என்ற மன்னாவை கொடுங்க. அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. அவர்கள் இருக்கிற மனக்கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தையும் கத்தர் கொடுங்க. நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், நீங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போறார். எனக்கு அருமையானவர்களை, இந்த மார்ச் மாதத்துல தேவன் எனக்கு நிறைய காரியங்களை செய்யணும், செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா என் வாழ்க்கை இனி ரொம்ப போராட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கலங்கிதான் நீங்க இந்த நாள்ல தேவனோடு கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் பாக்குறாரு. இன்றைய தினத்துல ஆண்டவர்களோட பேச போற வார்த்தைக்கான ஆயத்தமாம். தேவன் நமக்கு சொல்ல போற வார்த்தைகள் எல்லாமே பாருங்க, நமக்கு ஒரு ஆசீர்வாதமா தான் கொடுக்குற. நாம அதை எடுத்து கொடுக்குற விதத்தை பொறுத்துதான் இருக்குது இல்லையா? இந்த நாளையில வாக்குத்தத்துக்கு ஆயத்தமாகி வந்திருக்கிறோம். இதனால கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்போமா? யாத்திரையாகவும் 34:10. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நாள்ல ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். யாருக்குமே உலகத்துல இது வரைக்கும் நான் யாருக்கும் செய்யாதத உனக்கு நான் செய்ய போகிறேன், உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நான் உனக்கு தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நாளில தேவன் மோசையோட பேசுகிறார். மோசைக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான் பாருங்க. இவை எல்லாவற்றையும் தியானிக்கும் பொழுது இன்றைய நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றா இன்றைய தினத்துல கர்த்தர் பேசுகிறாரு, எந்த ஜாதிகளுக்கும் உலகத்துல நான் பற்பல ஜாதிகளை உருவாக்கி இருக்கிற மகனே, பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஜனங்களை நான் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் அவர்களுக்கு யாருக்குமே செய்யாத அதிசயத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. யாரெல்லாம் இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி ஜெபிச்சு தேவனிடத்துல கேட்கிறீங்க, அவங்க எல்லாருக்கும் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யாருக்குமே செய்யாத ஒரு அதிசயத்தை உனக்கு முன்பாக மாத்திரமல்ல, உன் குடும்பத்தின் முன்னால, உன் இனத்தின் முன்னால, உன் ஜனத்தின் முன்னால, நீ வாழ்கிற தேசத்துல, நீ இருக்கிற அந்த ஊர்ல, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இவைகளை நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. எப்படி நடக்கும்? எனக்கு எப்படி அதிசயம் நடக்கும்? நான் ரொம்ப போராட்டத்துல இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யாருமே, எப்படி அதிசயம் நடக்க முடியும்? கர்த்தர் நீ எந்த வகையில உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கல. ஆண்டவர் உதவி செய்யறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். கர்த்தருடைய நேரமும் காலமும் உங்க வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது தேவன் உங்களை நினைந்தருளும்படியாய் கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. நினைப்பார், என்னுடைய பிள்ளைய நான் இனியும் கைவிட மாட்டேன்,
இதோ நாட்கள் கடந்து வந்துருச்சு, பல மாதங்கள், பல வருஷங்கள், பல நாட்களாய் நான் அந்த மகனை நான் காத்திருக்கும்படி செய்தேன். ஆனா இப்பொழுதே நான் புதிய காரியத்தை அவங்களுக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்க? அந்த மார்ச் மாதத்துல உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டாரு. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு சில நேரத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, இன்னைக்கு நிறைய கடன் பாரங்கள், வீடு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நீ சொன்ன மாதிரி வேலையில பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, குடும்பத்துல எங்க போனாலும் தடை, எனக்கு எந்த கதவுமே திறக்கல, எங்க போனாலும் யாரும் இல்லைங்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி நிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்ல, யாருக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செய்கிறேன். அல்லேலூயா. நம்புங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நம்பி அதன்படி நாம கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை செய்கிறவரா இருக்காராம். வேதத்துல இதை குறித்து நிறைய பகுதிகளை எடுத்து நம்ம தியானிக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு 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 மனிதனை குறித்து உங்களுக்கு முன்னால நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களை, யாருக்கு செய்யப்படாத அதிசயம்னா தற்செயலா நடக்கணும், திடீர்னு நடக்கணும். அதுதான் அதிசயம் இல்லையா? நினைச்சு பார்க்காதது, கற்பனை பண்ணாதது, கிடைக்கும்னு நினைக்கல, வரும்னு நினைக்கல, ஆனா கிடைச்சிருச்சு, வந்துருச்சு. இதை நான் இவங்க மூலமா எனக்கு வரும்னு நினைக்கல, இதுதான் ஆண்டவர் செய்வான்னு நினைக்கல, நான் கற்பனையே பண்ணல, ஆனா எனக்கு ஒரு அதிசயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறா. யாருக்கும் செய்யாத அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னா அதுக்கு எவ்வளவு ஒரு ஆயத்தை வேணும் இல்லையா? நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். தேவன் உங்க பட்சத்திலே கடந்து வர்றேங்கிற, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னுடைய ஆசீர்வாதத்தினால உன்னை மிகவும் பலகவும் பெருகவும் செய்வேன். அல்லேலூயா. இந்த நாளில மோசேக்கு சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள இன்னும் களிக்கூற, இன்னும் பலப்பட இது தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இன்றைக்கு பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயமானவர்களை செய்கிற தேவன் எப்படி அதிசயங்களை செய்ய முடியும் பாருங்க. இந்த நாளில வேத புத்தகத்துல 2 சாமுவேல் புத்தகத்துல இருந்து ஒரு பகுதியை நம்ம இன்னைக்கு வசனத்தை வாசிக்க போகிறோம். எனக்கு அருமையான அந்த பகுதியில நம்ம வேத வசனங்களை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியை நிமித்தம் கர்த்தர் ஓபேத்தின் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 வசனங்களை நம்ம ரொம்ப அழகா வாசிக்கணும். இப்ப ஆசீர்வாதம், ஆண்டவர் சொன்னாரு யாருக்கும் செய்யப்படாத அதிசயங்களும் உனக்கு நான் செய்ய போறேன். இப்ப இந்த ஓபேத் ஏதோமை குறித்து நம்ம தியானிப்போம்னு சொன்னா, இவர் யாருன்னே நமக்கு தெரியாது, இப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை அந்த மகனுக்கு செய்கிறார். தற்செயலாய் இந்த உடன்படிக்கை பெட்டி அவருக்கு தற்செயலாய் திடீர்னு ஒரு அதிசயம் அவங்க வீட்டுக்குள்ள நடக்குது. தாவீது பாருங்க, ஏன்னா ஒரு மரணம் அங்க வந்துருது. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு தாவீது ராஜா, இதை நான் என் வீட்டுல எப்படி கொண்டு போறது, என்னுடைய அரண்மனைக்கு நான் எப்படி கொண்டு போகுது, என்னுடைய இடத்துக்கு நான் எப்படி கொண்டு போகுது என்று சொல்லி பயந்து வேற வழி இல்லாம என்ன செய்யறாரு, ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுல கர்த்தர் இன்னைக்கு யாருக்கோ கொடுக்குற ஆசீர்வாதம் இன்னைக்கு அப்படிதான் நடக்க போகுது பாருங்க. அந்த ராஜா கிட்ட போக வேண்டிய அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமாகிய அந்த ஏழை மனுஷன் கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்குள்ள கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கடந்து வருகிறது. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டோட அபிஷேகம் இந்த நாள்ல இறங்குது. கர்த்தர் சொல்லும் பொழுதே உனக்கு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. இன்றைய தினத்துல நீங்க அந்த ஆசீர்வாதத்தை காண போறீங்க. ஆண்டவரே வருகிறாரு. கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டுல கொண்டு வர்றதுக்கு திட்டம் வைத்ததினாலேதான் ஒரு தற்செயலாய் தேவன் அதை கொண்டு வந்து அங்கே அவன் வீட்டுல வைக்கிறார். அல்லேலூயா. நினைச்சு பார்க்காத காரியம். நீ பாருங்க, திடீர்னு ஒரு ஆசீர்வாதம், திடீர்னு ஒரு உயர்வு. கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது யாரும் தடை பண்ண முடியாது. இப்ப இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டுல இந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே தேவன் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத பாக்குற மாதிரி வைப்பேன்னு மோசேக்கு வாக்கு கொடுத்தாரு. இந்த தினத்துல உங்களுக்கு அதை செய்ய மாட்டாரா? ஓபேத் ஏதோமை தேவன் உயர்த்த திட்டமிட்டதுனால அவரே அவனை தேடி வந்தார். அவன் வீட்டுக்கு தேடி வந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா வேர்க்கப்பட்ட பொற்பாத்திரம், 6 தனித்திற்கோள், 10 கட்டளை கற்பனைகள், இவைதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது.
அதை எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதுதான் அந்த நாள் ஆலயமாய் அவர்கள் தொழுது கொண்டு வந்தார்கள் இல்லையா? பாருங்க, எங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி கடந்து வருகிறார். அவர் இருக்கிற வீட்டுல குறை இருக்குமா? இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், சமாதானம். இப்ப ஆண்டவராகிய தேவன் இந்த நாள்ல கடந்து வந்து உங்க வீட்டுல இருக்கிற குறையெல்லாம் நிறைவாக்குறாரு. இப்ப ஓபேத் ஏதோமுக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். அவன் குடும்பத்துல இன்னைக்கு அவன் யாருன்னே தெரியாம இருந்திருக்கும், முடியாம இருந்திருக்கும். ஆனா பாருங்க, இந்த நாள்ல 3 மாசத்துல ஊரே உலகமே அவன் யார் என்று தெரியும்படியாய் கத்தர் வைத்தார். ராஜா தற்செயலா கொண்டாந்து வச்சுட்டு போயிடாரு. எப்படின்னா அந்த 9ஆம் வசனம், அன்றைய தினம் கத்தருக்கு பயந்து கத்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி, ஐயோ நான் எப்படி எடுத்துட்டு போறது, இங்க இப்படி ஒரு ஆபத்து நடந்துருச்சே, இப்ப நாங்க கொண்டு போய் வைத்தா எனக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல், மனசு இல்ல அந்த பெட்டியை சந்தோஷமா கொண்டு போறதுக்கு. தாவீது ராஜாக்கு மனதில்லாதபடி, அவர் மனதில்லாதபடி கீத்தேன் ஆகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே கொண்டு போய் வச்சிட்டார். இன்னைக்கு தானா வரல, தேடி வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு தற்செயலாய் வந்த அந்த ஆசீர்வாதம் அவன் வீட்டிலே தங்கி தாபரித்து அவனை பெரிய ஜாதியாக்கும்படியாய் கத்தர் வைத்தார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. இங்கே 11ஆம் வசனம், கத்தருடைய பெட்டி கீத்தேன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கத்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வாதம். அப்ப 3 மாதம் 90 நாட்கள் எப்படி மாறும் வாழ்க்கை? 3 மாதத்துல அவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சுட்டார். அவன் குடும்பத்தையே கத்தர். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி அவன் தொழுது கொண்டான். தினந்தோறும் அந்த இடத்த பரிசுத்தப்படுத்தி, அவன் வீட்டை பரிசுத்தப்படுத்தி கத்தரை தினந்தோறும் ஆராதித்திருப்பான், தினந்தோறும் தொழுது கொண்டான். கத்தர் பார்த்தாரு, என்னுடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன், அல்லேலூயா, ரெட்டிப்பான நன்மையை கொடுக்குறேன், இன்றைக்கே நான் கொடுக்குறேன், அதிசயத்தை நான் செய்யறேன், இவர்களை நான் உயர்த்துகிறேன், எல்லாரும் முன்னாலும் அவன் தலையை நான் உயர்த்தியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் ஓபேத் ஏதோமே ஆசீர்வாதத்தை. இன்றைய தினம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தொழுது கொள்ளுங்க. காலை மாலை 3 வேளையும் தானியேலை போல ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் வேத வசனங்களை தியானம் பண்ணி முறையிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற காலங்கள் துவங்கி விட்டது. எனக்கு அருமையானவர்களே, உன்னுடைய கண்ணீரா நான் தொடச்சி போடுங்க. எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா நிக்கிறேன், என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் போன பாதையெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு, நான் நினைச்ச பாதையெல்லாம் எனக்கு இல்லை, நான் எதெல்லாம் நினைக்கும் எதெல்லாம் வரும்னு சொல்லி கடந்து போகணும், அவன் எல்லாவற்றையும் வெட்கத்தை அனுபவித்து இன்னைக்கு தலை குனிந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெட்கத்துக்கு பதிலாய் எட்டத்தனையான பலன் நான் உனக்கு கொடுப்பேன் மகளே. இந்த மாதத்திலே உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னுடைய கரத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களை, இந்த ஓபேத் ஏதோமை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்கிற வேளையில அவரை ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு கேள்விப்படுகிறார். பாருங்க, அவர் என்ன நினைச்சு கொண்டு வந்தாரு? ஐயோ, இங்க ஒரு பெரிய ஒரு மரணம் நடந்துருச்சு, இதை நான் கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. தற்செயலாய் அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த ஓபேத் ஏதோம்ல வச்சுட்டாரு. அப்ப பாருங்க, அந்த 3 மாதத்துல அவர் நல்லா அந்த வீட்டுல இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டுல இருக்கிறதுனால அவன் ஆண்டவர் சபிக்கல, அவன் அடிக்கல, அவனை துன்புறுத்தல. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை பலுகவும் பெருகவும் செய்தார். ஏனென்றால் தேவனுக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்கி அவரை நோக்கி பார்க்கிறனாய் ஓபேத் ஏதோம் இருந்ததினாலே தேவன் ஓபேத் ஏதோமே ஆசீர்வதித்தார். அவரை மாத்திரம் அல்ல, அவர் குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சு. உங்கள் நிமித்தமாய் உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன் குடும்பம், உன் இனம், உன் ஜனம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. கர்த்தர் செய்ய போகிறார். எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயம் உன் ஜனங்க முன்னால நான் செய்வேன், செய்து முடிப்ப மகளே. நம்பு, விசுவாசி. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இந்த நாளில் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. இப்படிதான் அந்த தாவீது கேள்விப்பட்டு அதனுக்கு பிற்பாடு பாருங்க, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த 12ஆம் வசனத்துல கடைசி பகுதி நான் படிக்கிறேன். அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு போனார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதம் வந்த உடனே அவர் எவ்வளவு ஒரு சந்தோஷமா, முதல்ல என்ன பண்ணாரு, பயந்து கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சாரு. கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவரை உயர்த்திட்டாரு. அந்த குடும்பத்தை கர்த்தர் பெரிய காரியம் அந்த குடும்பம் செஞ்சுட்டாரு. யாருக்கும் செய்யாத ஒரு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்ட பொழுது அதை மகிழ்ச்சியுடனே தாவீது நகரத்துக்கு அவர் கொண்டு போகிறார். எனக்கு அருமையானவர்களை, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற நேரங்கள், நீங்க இருக்கிற இடத்துல உங்க தலையாண்டவர் உயர்த்த போறார். இன்னைக்கு யாருமே இல்லாம ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உன்னை மூளைக்கு தடைக்கெல்லாம் நிறுத்த போறார்.
அவர்கள் கண்களுக்கு முன்னாடி அவனை மேன்மைப்படுத்த போறார். நிச்சயமா இது கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும். விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்டு அதை நீங்க ஆமென் என்று சொல்லும் போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோபு 37:5 நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் நமக்கு சொல்றாரு, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கார். அல்லேலூயா. யோபின் புத்தகம் 37:5 நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமானவர், அதிசயமானவர். கிரகிக்கிறதுல நம்ம நினைச்சு பார்க்காது அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த மாத்துலதான் நடக்க போகுது. ஆராய்ஞ்சு முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். என்னுடைய அதிசயத்தை நான் வெளிப்படுத்துவேன். என்னுடைய கரத்தை நான் உன் குடும்பத்துல வெளிப்படுத்த போறேன். உன் மேல நான் வெளிப்படுத்த போறேன். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறு. அல்லேலூயா. நிச்சயமா என்னுடைய தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற காலங்கள் துவங்கி விட்டது. எனக்கு அருமையானவர்களே, நம்புங்க. இனியும் காலம் செல்லாது. கர்த்தர் நினைச்சிட்டாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உன் கண்ணீரெல்லாம் துடைச்சு போடுறாரு. எனக்கு எந்த வகையில வரும்னு நீங்க நினைக்காதீங்க. நான் யாருக்கும் செய்யாத அதிசயத்தை நான் உனக்கு செய்ய போறேன். எல்லாரும் பார்க்க போறாங்க. உலகத்து ஜனங்கள் உன்னை நோக்கி பார்க்க போகிறார்கள். உன் தலையை உயர்த்தி தேவன் அபிஷேகிக்க போறாரு. யோசேப்பை உயர்த்தினார், ஆபிரகாமை உயர்த்தினார், ஈசாக்கு உயர்த்தினார், யாக்கோபை உயர்த்தின தேவன் உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கிறீங்கல்ல, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கலங்குறீங்களா? கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை நம்புங்க. கர்த்தர் உங்களோட பேசும்போது அவரிடத்துல கவனமாய் செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும். ராஜாமத்துல தியானிங்க. தூக்கமா தான் இருக்கும், டயர்டா தான் இருக்குது, முடியலதான் இல்லையா? மாம்சம் இன்னைக்கு சோர்ந்து போயிடுது. ஆவியில உற்சாகமா இருந்தாலும் சரீரம் சோர்ந்து போயிடுது. பலவீனப்படுகிறோம், சுகவீனப்படுகிறோம். சுகவீனத்திலும் பலவீனத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பலன் பூரணமாய் உனக்கு விளங்கும். அல்லேலூயா. பலவீனம் என்று சொல்லாதே மகளே, நான் பலவீனப்படுறேன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் வியாதியின் நிமித்தமாய் கர்த்தரிடத்தை நெருங்கி வர முடியல. அவங்களால முன்போல ஜெபிக்க முடியல. முந்தி மாதிரி பைபிளை படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆலயத்துல கடந்து செல்ல முடியல. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாளில என்னுடைய சமூகத்துக்கு கடந்து வா. என்னுடைய சமூகத்துல கடந்து வந்து கரங்களை உயர்த்தி அவருடைய ஆலயத்தில் அவரை கனப்படுத்து, மகிமைப்படுத்து. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத விஷயங்களை அவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஊழியக்காரனாக தாசனாகிய மோசேவை தேவன் முன் குறித்து அழைத்து அவரை கொண்டு லட்ச ஜனங்களை வனாந்தர வழியாய் கொண்டு போய் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க செய்தாரே, அதிசயமானவளை செய்தாரே. இன்னைக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு அருமையானவளை, நம்புங்க. உன் கர்த்தராலே ஆகும். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவராலே ஆகும். உன்னை ஆசீர்வதிக்கத்தான் திட்டமிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் விசுவாசத்தோட இந்த மாதத்துல ஒரு படியா எடுத்து வைங்க. படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துவார். அவர் சொன்ன வசனங்களெல்லாம் நிறைவேற்றுவார். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேற்ற காலம். சோர்ந்து போகாதீங்க, பின்னிட்டு பாராதீங்க. கவனமாய் செவி கொடுங்க. நம்பிக்கையோட நாளை துவங்க. ஒரு நாளுமே என்னுடைய சமூகத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தை அர்ப்பணிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள கடந்து போங்க. உடன் வேலை செய்ய போங்க. எல்லாவற்றையும் செய்ய உலகத்துக்குள்ள கடந்து போங்க. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நான் உங்களை நிலைப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வாக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்க ஜனங்க முன்னால் நான் செய்வேன். உன்னோட கூட நான் இருப்பேன், உன்னை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நீங்கள் அதிசயத்தை அற்பத்தை கண்டு கர்த்தர் நிச்சயமாய் செய்தார் என்று அநேக சாட்சிகளை நீங்க சொல்ல போறீங்க. பாருங்க, உன் குடும்பம் கட்டப்பட போகுது. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் கணவனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் வியாபாரத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் பிரச்சனையெல்லாம் நான் மாற்றுகிறேன். உனக்கு என்ன தேவையோ அதை நான் சந்திக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓபேத் ஏதோமே நான் தெரிந்து கொண்டேன் இல்லையா? அவருடைய வீட்டை நான் ஆசீர்வதிக்கவில்லையா? அந்த மகனை தொழுது கொண்ட போது நான் அவரை ஆசீர்வதிக்கவில்லையா? இன்றைய தினம் என்னுடைய சமூகத்துல கடந்து வா, முழங்கால் படிக்கிட்டு என்னை நோக்கிப்பார். என்னுடைய சமூகத்துல கண்ணீரோட என்னை நோக்கிப்பார். நான் உன்னை உயர்த்துவேன். இனி நான் தள்ளி மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. நிச்சயமா அவனுடைய சமூகத்துக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க.
வசனத்தை உரிமை பாராட்டி தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. மாதத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை காண்பீங்க. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. பூமி எங்க எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயங்களை ஒரு ஜனங்க முன்னால செய்யணும்னு சொல்லிட்டீங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புறோம். எங்கள் தேவன் எனக்கு செய்வீங்க. இந்த நாளில இந்த மாதத்துல எங்களுக்கு நீங்க மிகப்பெரிய அதிசயங்கள் அற்புதங்களும் செய்வீங்க. எங்களை வெட்கப்படுத்த மாட்டீங்க. ஓபேத் ஏதோமின் விட்டு ஆசீர்வதிப்ப என்னுடைய விட நீங்க ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த நாளை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரத்தை நீட்டுங்கப்பா. அவனை கத்தர் குணமாக்குங்க, அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அவனோட அங்கலாய்ப்ப அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க, குறைகள் எல்லாம் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. நிறைவானதை தருவீராக. இந்த மாதத்தில் அவள் அதிசயங்களை காண்பார்களாக, இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. அவளோட துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. குடும்பத்தில மிகப்பெரிய ஒரு அதிசயமான காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. துதிக்க உமக்கென்று சாட்சியாய் வாழ கத்தர் கிருபை தாங்க. மனமுடைந்து கண் கலங்கி என்னுடைய வாழ்க்கை இப்படியாதான் இருக்கிறது, என்னை உதவி செய்வார் யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி அநேக நிந்தைகள் அவமானத்தின் மத்தியில் இருக்கிற சகோதரிகளை கத்தர் தொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கனப்படுத்துற பிள்ளைகளா மாற்றுங்க, மகிமைப்படுத்துற பிள்ளைகளா மாற்றுங்க. உங்களை கைவிடாது இருங்க ஆண்டவரே. மதம் முழுவதும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அதிசயத்தை கத்தர் செய்து நீருவது நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில ருசிக்க கிருபை தாங்க. முன்வைத்து எல்லாவற்றையும் செய்ய கத்தர் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. என் தேவன் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாய் தேவன் உங்களோட பேசியிருக்கிறார். நிச்சயமா அவருடைய கரத்தை நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த மாதம் நிறைவாய் தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க போகிறார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. முக்கியமா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்படும் என்றால் என்னோடு கூட தொலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாகவோ என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.